கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க. முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. காலப்போக்கில் மத்த பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. பெற்றவங்களை தவிர மற்றவங்களை அப்பான்னு கூப்பிடுறது அநாகரிகம். இது இருந்தாலும் அவர் அப்பான்னு இது ஜெயலலிதா பீரியட்லாம் அம்மான்னு கூப்பிட்டாங்க. அந்த இது வந்து இவர் அப்படியே வந்து பிடிக்கலான் இருக்காரு. ஆனால் அதை பிடிக்க முடியாது. அப்பான்றவங்க என்ன, நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன செய்முறைகள்லாம் நம்ம பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லி தரணும், அந்த மாதிரி படிக்கிறவங்க தான் அப்பா அம்மா. இப்போ இவர் ஸ்கூல்லையே வந்து இவங்க பசங்க ஸ்கூல்லையே வந்து ஹிந்தியிலேருந்து எல்லாமே வந்து அவங்க பணமாக்குறாங்க. இது வந்து ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து எடுத்துட்டு வரக்கூடாது? கவர்மெண்ட்ல அதாவது மக்களுக்காக எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? மக்களுக்காக கொடுக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாமே வந்து படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம், அதாவது இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல இருந்து மலையாளத்துல இருந்து எல்லா பாஷையும் வந்து கற்றுக் கொடுக்கணும். இப்போ நான் எனக்கு ஒன்று என்னன்னுங்களா, கார்பரேஷன் வேலை செய்கிறாங்க அத்தனை பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வரணும். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் காலேஜ் எதுவுமே இருக்காது. நல்ல வசதியான இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்விக் கொள்கை, ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்விக் கொள்கை, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் சம உரிமை, சமமாக இருக்கணும். இதுதான் அது ஏற்கனவே வந்து ஜெயலலிதா பீரியட்ல வந்து அதை வந்து அறிவிச்சாங்க. எல்லாமே அவங்கவுங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்க வேண்டியது தான். இப்போ யார் பஸ் ஸ்டாண்டு கட்டினாலும் அவங்க பேர் வர்றது இல்லையே, யார் பணம் ஒதுக்குனாங்களோ அவங்க பேர் வர்றதில்லை. இப்போ வந்து இவங்க பீரியட்ல வந்து ஓப்பன் பண்ணுறதால இவங்க ஸ்டிக்கர் ஒட்டின்னு பண்ணுறாங்க. இப்போ வர்றவங்களெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி தானே பண்ணுறாங்க. இப்போ பிரதமர் திட்டத்தை அத்தனையும் இவங்க ஸ்டிக்கர் போட்டு தான் ஒட்டிகிட்டு இருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டத்திலேருந்து வீடு திட்டத்திலேருந்து எல்லாமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி சொல்லணும்னாக்கா, இவங்களுக்கு வந்து அது பண்ண தெரியல. அவரோட பிரதமர் திட்டத்தை திருடி இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணுறாங்க. எங்கே போனாலும் அந்த செயின் பறிப்பு. இப்போ ரோட்டில் ஒண்டி நடந்து போக முடியாது. லேடிஸு நைட்டில் நடந்தே போக முடியாது சுத்தமாக. எல்லாம் ஈசிஆர் ரோட்டில், உங்களுக்கே தெரியும், ஈசிஆர் ரோட்டில் ஒரு பெண் புள்ளியை வந்து வண்டியை விரட்டி டிஎம்கே கொடியை வச்சு விரட்டி பிடிச்சாங்க, கொண்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கதை தெரியும். இங்கேயும் பாலியல் தொல்லை நடந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணுறவங்களே இந்த டிஎம்கேக்காரங்க தான், அவங்க கூட வேலை செய்கிறவங்க தான் அது பண்ணுறது. இதை வந்து அவங்க தட்டி கேட்க முடியாது. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது தான் இந்த டிஎம்கே வேலையே. ஏன்னா அவங்க பீரியடில் தான் நடக்கும். இந்த திருட்டு தொழில்ன்றது எல்லாமே அவங்க பீரியடில் தான் நடக்குது. கொள்ளடிக்கிறது, திருடுறது எல்லாமே அவங்க ஆட்சியில் தான் நடக்குது. இது ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னா அண்ணாமலை வரணும். அவரு தான் எங்கள் முதல்வராக வந்தாக்கா எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரும். அவர் வந்தால் மட்டும்தான் முடியும். மற்ற யார் வந்தாலும் முடியாது. ஏன்னா நல்ல ஒரு எங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருன்றது முறையில் அவர் வந்தால் நல்லது பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.